அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்தால் ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்றத கீழே நீங்கள் போட்டுருங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். சரி, ஓகே. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் குரூப் 4. ஸோ அடுத்த வருஷம் குரூப் 4 எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டிசம்பரில் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தில் இன்றைக்கி குரூப் 4ல் சிலபஸ் என்ன, ஸோ சிலபஸ் மாறும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிலபஸ் அப்படின்றது மாறாது. 2024 நாங்கள் என்ன சிலபஸ் கொடுத்தோமோ அதே சிலபஸ் வைஸ் தான் நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், சிலபஸ் அப்படின்றது மாறப்போகிறது கிடையாது. ஆனால் ஸ்கூல் புக் அப்படின்றது மாறக்கூடியது. ஏன் சார் மாறக்கூடியதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த சமச்சீர் கல்வியோடைய சிலபஸை ரிவைஸ் பண்ண சொல்லி ஒரு கமிட்டியும் போட்டு அதை ரிவைஸும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு அடுத்த வருஷம் மாறப்போகுது. ஆனால் சிலபஸ் நமக்கு மாறல. ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறது ஸ்கூல் புக் வைஸ் கேட்கல, சிலபஸ் வைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் என்னன்னு கேட்டால் சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை படிக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் என்னென்ன புக்கெலாம் படிக்கலாம் அப்படின்ற விஷயம். ஏன் சார் அவுட் சோர்ஸ்னு சொல்கிறீங்க? அவுட் சோர்ஸ்னால் என்ன சார்? ஸ்கூல் புக்லேருந்து வெளியில் படிக்கக்கூடியது. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்கூல் புக்கை தான் படிக்க சொல்லியிருப்பாங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஸ்கூல் புக்லேருந்து மேக்ஸிமமான கொஷின்ஸ் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் ஸ்கூல் புக்கில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண மாதிரி இருக்கும் கொஷின். இப்போ அப்படிலாம் கேட்கறது கிடையாது. கடந்த 2 வருஷமாக அந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக வர்றது கிடையாது. ஸோ அவுட் சோர்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறது, நீங்கள் மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து எழுதுவீங்க ஸ்கூல் புக்கை. அப்போ என்ன பண்ணுங்க கேட்டால் அதே கொஷின் கேட்டால் நீங்கள் அடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ ஒரு 20% மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்கூல் புக்கில். மீதி இருக்கக்கூடிய 80% நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டென்ட் வைஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவுட் சோர்ஸ்ன்றது கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேவா? சரி, அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன, ரெண்டாவது ஸ்கூல் புக் படிக்கலாமா, மூணாவது என்ன கேட்டிங்கன்னா அவுட் சோர்ஸ், என்னென்ன அவுட் சோர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கூல் புக் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் அப்படின்றது படிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளுடைய கான்செப்டை, பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம், ஸோ 2026 நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் பற்றி பார்க்குறோம். ஸோ 2026 நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை நமக்கு 2 இதாக பிரிப்பாங்க. ஸோ ஓகே, ஓகேவா? ஸோ இந்த இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே ஒரு தாள் தான். இதில் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் ஸோ 200 கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும், 200 கேள்விகள் அப்படின்றது இருக்கும். ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ இது ஏது நீங்கள் 200க்கு மினிமம் 160 ப்ளஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், வேலை கிடச்சிரும். ஸோ ஆனால் இந்த வாட்டி இந்த கோல் 160 இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்கனால 180 ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸோ 180 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 200 கொஷினை நமக்கு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டும், அதேமாரி ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கேள்விகளும், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் நமக்கு 100 கேள்விகளும் இருக்கும். ஓகே, ரெண்டும் சேர்ந்து 200 கேள்விகள் இருக்கும், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ இந்த ஜிகேவை என்ன பண்ணியிருப்பாங்க, 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு டாப்பிக்காகவும், அதே மாதிரி ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருப்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நமக்கு 25 கேள்விகளும், ஓகே 25 கொஷின்ஸும், அதே மாதிரி ஜிஎஸ்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு 75 கேள்விகளும் இருக்கும். ஓகே, தமிழை என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டால் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கிராமர் பார்ட் இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு 85 கொஷினும், அதே மாதிரி இலக்கியம் லிட்ரேச்சர், ஸோ போயம் பொயட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழில் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய தொண்டுகள் பற்றி ஒரு 15 கேள்விகளும் இடம்பெறும். ஓகே, ஒட்டு மொத்தமாக கொட்டினா இது 100 மார்க். இதுதான் ஓவர் 2ஆக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்ன கேட்டால் நம்ம மேஜர், ஸோ மேஜர் டாபிக்னு சொல்லுவாங்க, பீரியாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக். ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் வரும்னு பாருங்களேன். ஸோ எந்தெந்த டாபிக் கேட்டால் ஜென்ரல் தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கக்கூடியது ஜென்ரல் தமிழ், 100 கேள்விகள் இருக்குது.
அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் வந்து எவ்வளோ கேள்விகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25 கேள்விகள் இருக்குது. ஓகே, இது ரெண்டு மட்டுமே 125 கேள்விகள். ஸோ மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் ஜிகே பார்ட். ஸோ இந்த ஜிகே பார்ட்டில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிட் 4, 5 and 6. யூனிட் 4ன்றது பாலிட்டி, அதுலேருந்து ஒரு 15 கேள்விகளும். யூனிட் 5ன்றது எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுலேருந்து ஒரு 20 கேள்விகளும். யூனிட் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், தமிழ்நாடை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 20 கேள்விகளும் கொடுத்துருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா இதில் 55 கேள்விகள். ஸோ கூட்டினீங்கன்னா இதில் ஒரு 55 கேள்விகள். இப்போ கூட்டும் போது 175 கேள்விகள் அப்படின்றது அக்யூரஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலே இவ்வளோ கொஷினை நீங்கள் ஈஸியாக போடலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஜென்ரல் தமிழ். ஸோ ஜென்ரல் தமிழில் நமக்கு 100 வினாக்கள் இருக்கா? ஸோ அந்த 100 கொஷினில் 20% தான் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய பேசிக் கண்டென்ட் படிக்க போகிறீங்க. ஸோ என்னென்ன ஸ்கூல் புக் சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ ஸ்கூல் புக், அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்கூல் புக். ஸோ இதில் கண்டென்ட் ஒரு சிலது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சிலது மட்டும் மாறும். அதுக்கப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய கிராமர். ஸோ 11th 12th நியூ புக் அண்ட் 11th 12th ஓல்டு புக். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் ரிலேட்டடாக படிக்கக்கூடியது. ஸோ ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஜென்ரல் தமிழுக்கு அவுட் சோர்ஸ். ஸோ அவுட் சோர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 12 புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 12 புக்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 12 புக்கையும் நீங்கள் படித்தா மட்டும் போதுமானது. ஸோ என்னென்ன சார் 12 புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் புக் என்ன கேட்டிங்கன்னா தேவிராவுடைய தமிழ் இலக்கணம் புக்கு. தேவிராவுடைய தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியம், இந்த 2 புக்கு. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டாவது உங்களுக்கு இளங்குமரனார் அவருடைய தமிழ் வளம் புக்கு. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது சொல்லும் பொழுது மரபு தொடர் அகரவரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. ஏன்னா மரபு தொடர்லேருந்து நிறைய அவுட் சோர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த புக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டிங்கன்னா மயங்கொலி சொல்கள், மயங்கொலி சொல் அகராதி புக்கு. ஸோ இதெல்லாமே அவுட் சோர்ஸ்ப்பா, நான் சொல்கிறது எல்லாமே இது எல்லாமே அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது புக்கு ஆட்சி சொல் அகராதி. ஸோ இந்த புக்கு. ஓகேவா? அடுத்தது பார்க்கும்பொழுது என்ன கேட்டால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல், தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்கள் அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சணும். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ் பழமொழிகள். யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகநாதன். ஸோ ஜெகநாதன் அவருடைய புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப நல்ல புக்கு. அடுத்தது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. ஸோ இந்த புக். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழுக்கு சொல்லக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது என்ன கேட்டால் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் இது வந்து நமக்கு வந்து பிடிஎஃபாகவே கிடைக்கும். எழுத்து அண்ட் சொல், இது 2 புத்தகத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்தது மரபு தொடர் சொல்லியாச்சா?
ஸோ எஸ் மரபு தொடர் அகர்வரிசை அந்த புக்கு சொல்லியாச்சு. அடுத்தது அயற்சொல் அகராதி. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புக். ஸோ அடுத்து பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா ஆட்சி சொல் அகராதியும் சொல்லியாச்சா? சரி, ஓகே. அடுத்தது வந்து 11வது புக் என்ன கேட்டிங்கன்னா தமிழை பிரித்து எழுதுவோம். தமிழை பிரித்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக். ஓகேவா? அடுத்து கடைசியாக சொல்லக்கூடிய புக் என்ன கேட்டிங்கன்னா பழமொழி 400. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த புக்கெலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தமிழுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான புக்ஸ். ஸோ இதுதான் அவுட் சோர்ஸ் புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த அவுட் சோர்ஸுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது மட்டும் தான் என்ன கேட்டால் நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ தமிழில் 100 கொஸ்டின் எடுக்குன்னா இந்த ஒரு புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. சரி, ஓகே. ஸோ இதோட நம்மளுடைய செஷன் அப்படின்றத நம்ம முடிச்சுக்கலாம். சார் ஜிஎஸ்க்கு சொல்லலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜிஎஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சார் ஜிஎஸ் புக்குக்கான அவுட் சோர்ஸ் இல்லை ஜிஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அடுத்த வீடியோ ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் புக்குக்கான ஸ்கூல் புக்கையும் நம்ம சொல்லியாச்சு, அவுட் சோர்ஸ் புக்கையும் நம்ம சொல்லியாச்சு. சிலபஸ் அப்படின்றது நமக்கு இலக்கணம் இலக்கியம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ சிலபஸ் அப்படின்றது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணாலே கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே சேர்த்து கம்பைல் ஃபைலாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ADA 247 குரூப் 4க்கான லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நாங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லா அவுட் சோர்ஸையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதனுடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2200 தான். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபரில் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய கோடான YT04 அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை பயன்படுத்தி வாங்கும்பொழுது உங்களுக்கு 27% ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணும்போது 27 YT04 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி 27% ஆஃபரில் வாங்கிங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.